தினமொரு வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். விளக்கம். ஆபிரகாமின் நாட்களில் ஜெப கூடுகைகளோ உபவாச கூடுகைகளோ இரவு ஜெப கூடுகைகளோ ஆராதனைகளோ சபைகளோ இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் தேவ உறவிலும் ஐக்கியத்திலும் மிகுந்த அனுபவங்களை உடைய மனிதனாக இருந்தான். அந்த உறவும் ஐக்கியமும் தான் தேவனுக்காக கடினமான காரியங்களை செய்திடும் ஆற்றலை ஆபிரகாமுக்கு அளித்தது. ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு தான் அறியாத தூரத்து தேசத்திற்கு போக தயங்கவில்லை. தன் மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவள் மூலம் பெற்றெடுத்த இஸ்மவேலையும் பிரித்துவிட தயங்கவில்லை. தன் ஒரே மகனை பலியிட முன்வரவும் அவன் தயங்கவில்லை. தேவனுக்காக பல மன துயர்களை தாங்கிக் கொண்டான். தேவனுக்காக தன்னை அவன் பல விதங்களில் தாழ்த்தி கொள்ள தயாராயிருந்தான். தனக்கு சந்தோஷத்தை தரத்தக்க பல விஷயங்களை அவன் தேவனுக்காக இழந்துவிட ஆயத்தமாயிருந்தான். தன் வாழ்க்கையில் தனக்கு முக்கியமும் மனதிற்கு பிரியமுமாயிருந்த எந்த ஒன்றையும் தேவனுக்காக நஷ்டப்படுவதற்கு அவன் தன் ஆர்வமான ஒரு மனநிலையை உடையவனாய் இருந்தான். இவைகள் யாவும் ஆபிரகாமுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? அவன் தேவனோடு நேரடி தொடர்பும் ஐக்கியமும் உடைய மனிதனாக இருந்தான். அவன் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து அவ்விதம் செய்யவில்லை. தேவன் அவனுக்கு அவைகளை நேரடியாக சொன்னார். இவைகள் யாவும் தனக்கு தேவனால் நேரடியாக சொல்லப்படுகிறவைகள் என்ற நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எனவே அவைகளுக்கு செவி கொடுத்து பின்பற்றுகின்ற ஒரு விசேஷ ஆர்வம் ஏற்பட்டதோடு அவைகளை செயல்படுத்த தேவையான ஆற்றலும் அவனுக்கு கிடைத்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. ஆமீன்.